பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 20ங்க. இன்று நான் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்ம் போயிருந்தோம். டோட்டலாக அனைத்துமே க்ளோஸுங்க. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிச்சுருக்குறேங்க. ஒரு குட்டிகள் தனியாங்க, ஆடுகள் தனியாக, கிடா தனியாக, அப்புறம் ஏஜ் ஓல்டில் ஒரு 2 ஆடுகள் இருக்குதுங்க. 3 வகையாக பிரிச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு தாய் ஆடு, அதோட 2 குட்டிகளுங்க. ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 கேஜி வரும். குட்டிகள் வந்து ஒரு 20 கிலோ வருங்க. அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருந்தது. இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து எடுத்துருக்கேங்க. ஏன்னா ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பக்கமான குவாலிட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம எத்தையுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட் வச்சாத்து எடுத்துருக்குறோம். இதை பற்றி டீட்டெயில் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 உருப்படி கேட்டால் வருதுங்க. டோட்டலாக இதில் இருக்கிற அத்தனை சேர்த்துனா இதில் ஃபஸ்ட்டு இது ஒரு தாயாடு இருக்குங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் ஃபார்ம் செட்டப்புக்காக ஒரு 7 ஃபீமேல் கிட்டுங்க, அதோட ஒரு மேல். 1 2 3 4 5 6 7 இருக்குங்களா. இல்லை ஃபீமேல் கிட்ட இருக்குங்க. அதோட பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மேல். டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 உருப்படி வந்து இதில் ஒட்டுக்கு அவர் ஃபார்ம் செட்டப்புக்காக வச்சுருந்தது. வாய்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்குங்க. தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இது வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பக்காவான குவாலிட்டிங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் வந்து எல்லாம் லட்டு மாதிரி இருக்குங்க. இதில் வந்து நம்ம ஏன்னா நம்ம எடுக்கிறப்ப அப்போ கம்மியாக தான் எடுப்போம். இந்த டைம் வந்து நம்ம எடுக்கிறதே காஸ்ட் அதிகமாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இதில் இருக்குதுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கிட், அதாவது பார்த்திங்கன்னா தலையீட்டு பிறவை அனைத்தும் அதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரைஸுங்க. தாயாடுகள் வந்து ஒரு ப்ரைஸு. அப்புறம் இளங்குட்டிகள் வந்து நம்ம பீஸ் ரேட் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அது ஒரு ரேட்டுங்க. அப்புறம் ஆடுகள், தாயாடுகள் ஒரு ரேட்டு. அப்புறம் அந்த வயசான ஆடுகள் 3 இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு ப்ரைஸுங்க. வயசான ஆடுகள் வந்து ஒரு இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஓல்டு தாங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லித்தான் கொடுக்குறோம், சொல்லாத கொடுக்குறதில்ல. குறை இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம சொல்லிடுவோம். இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மைனஸ்னு சொன்னோம்னா 1 2 இருக்குது. அதை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தர ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சினையாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 3 நாட்களில் வந்து குட்டி போடும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா 3 குட்டி வம்சம் தாங்க. நல்லா தெளிவாக இருக்குது. மேக்ஸிமம் இருந்தால் ஒரு 4 பல்லுக்குள்ளே தான் இருக்குங்க. ஆடுகள் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இது வந்து இந்த வாரத்தில் குட்டி போட்டுரும் அப்படின்னாருங்க. ஆடை பொறுத்த வரைக்கும் பியூர் தலைச்சேரி தாங்க. நல்ல குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் செட்டப் பண்ணுறதுக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்மகிட்ட தான் வந்து ஒவ்வொரு இதாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தாயாடுங்க. 3 குட்டிகள் போட்டிருந்ததுங்க. 3 குட்டிகளுக்குமே வந்து பால் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆடுகள் பார்த்திங்கன்னா 2 குட்டி அளவுக்கு தான் பால் இருக்கும். இது இந்த ஆடு வந்து 3 குட்டிக்குமே பால் தாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி 3 குட்டி வச்சுருந்தாங்க. இல்லைன்னா ஒரு குட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முக்கு வந்து ஒவ்வொரு ஆடுகளாக வந்து செலக்ட் பண்ணி தான் எடுத்தாருங்க. எடுத்து கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு ஃபார்ம் செட்டப் பண்ணாங்க. இப்போ டோட்டலாக வந்து கொடுக்குற காரணம் கேட்டிங்கன்னா பார்க்க முடியலைங்கிறக்காக தான் கொடுக்குறாருங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க. எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு பாருங்கள். இந்த குட்டிகள்லாம் வந்து நம்மளுக்கு பீஸ் ரேட்டில் தான் எடுத்து தரப்படுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தலச்சேரி சோஜித் கிராஸில் இருக்கக்கூடிய ஒரு தாயாடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பல்லு பாக்கி தான் இருக்குங்க. 2 குட்டி இருக்குங்க. மடி வந்து ஃபுல்லாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். குட்டினால் வந்து பால் ஊட்ட முடியாத அளவுக்கு பால் இருக்குங்க. நல்ல குவாலிட்டி இருக்குதுங்க. இந்த 1/2 hour நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டைம் 2 டைம் தலை சுற்றுச்சுங்க. அது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம மைனஸாக இருந்தாலும் சொல்கிறோம், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நான் சொல்கிறேங்க. அதனால் வந்து இதில் மைனஸ் ஒன்று இருக்குதுங்க. குட்டிகள் 2 நல்லா கிளங்காட்டு இருக்குதுங்க. இது வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் இருந்த இன்னொரு தாயாடுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு 8 9 தாயாடுகள் இருக்குதுங்க. டோட்டலாக நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கடைசியாக சொல்லிடுறேன். இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல மில்க் ஈல்டுங்க. இதோட குட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இவரோட மேல் நான் தான் எடுத்தேனுங்க. மேல் பார்த்திங்கன்னா ஒரு 80 85 கிலோவில் வந்து 2 பல்ல வந்துருந்தது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்ததுங்க. அடுத்ததாக நான் பார்க்க போகிறது இன்னொரு பிறவை குட்டிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 3.5 மாதம் சினை அளவுக்கு இருக்குது அப்படின்னாங்க. குட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்ட்டு. இது சினை இருக்குது, 100க்கு 99% சினை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 3 மாதம் சினை அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. குட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. பால் சுழி மாதிரி எதுவும் இல்லை, கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைங்க. நல்லா தெளிவாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பார்க்குறது சோஜத்தில் இன்னொரு ஃபீமேல். பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு குட்டி தான் இருக்குங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான ப்ரீடுங்க. ஒரு குட்டி தான் இருக்குது. ஒரு குட்டி இறந்துருச்சு அப்படின்னாருங்க. பாருங்கள் குட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆடு நல்ல குவாலிட்டிங்க. நல்ல நெட்டு போக்கு, நல்ல ஹைட் லென்த் எல்லாமே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பல்லு பாக்கி தான் இருக்குங்க. நல்லா தெளிவான ப்ரீடு தான். இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து டோட்டலாக சேல்ஸுக்கு வர இருக்குதுங்க. இது வந்து கம்மிங் வெட்னஸ்டே வந்து நம்ம எடுக்கிறோம். இதில் அனைத்து ஆடுகளையுமே வந்து நம்ம பிரித்து எதை தரப்போகிறது இல்லைங்க. டோட்டலாக வந்து கேட்குற நண்பர்களுக்கு வந்து ஒட்டுக்கா ஒரு ஃபார்ம் செட்டப் காருக்கு வேணுமோ அது மாதிரி இருக்கிற நண்பர்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம்.
ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் பிரித்து பார்க்குறப்போ ஒன்றுக்கு மைனஸ் இருக்குது, ஒன்று ப்ளஸ் இருக்குங்க. அதனால் நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒட்டுக்கா கொடுக்குறோங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு தாய் ஆடுகளுங்க. இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் குட்டி போடுற மாதிரி இருக்கிற ஆடுகளுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 2 குட்டி 3 குட்டி போடும் அப்படின்னாருங்க. ஆட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது. இதை பின்னாடி ஒரு துளி கூட திரும்பவே இல்லைங்க. நாங்களும் வீடியோ எடுக்கிறப்ப ட்ரை பண்ணுறோம். போஸ் கொடுத்துக்கிட்டு தான் நிற்கிறேன்னு தவிர்த்து அதனோட உடலமைப்பு வந்து நம்மளுக்கு காமிக்கல. எந்த அளவுக்கு ஹைட் லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியலைங்க. இந்த பாருங்கள், நாம் திரும்பினோம்னா அது திரும்புது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. இது சினையாடுங்க. இது அனைத்துமே வந்து பியூர் தலைச்சேரியில் தான் வருங்க. பாருங்கள், நாம் எந்த அளவுக்கு மூவ் பண்ணாலும் அது வந்து அதே மாதிரி வந்து நம்ம டைரெக்ஷன் காமிச்சிக்கிட்டே இருந்தது. அடுத்ததாக வந்து நம்ம அண்ணாவோட ஃபார்மில் இருக்கக்கூடிய மேலுங்க. இதில் இருக்கிற ஃபால்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாங்க. கண் வந்து ஒரு கண்ணில் பார்த்திங்கன்னா லைட்டாக கம்பி குத்தி லைட்டாக ஏதோ காயமாயிடுச்சு அப்படின்னாங்க. அதை நம்ம வீடியோவில் நல்லா தெளிவாக காமிக்கிறேன். அடுத்த இன்னொரு ஃபால்ட் என்ன கேட்டிங்கன்னா, குழம்பு அதிகமாக வளர்ந்துருச்சுங்க. தெரியுதுங்களா? குழம்பு பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. இதை வந்து நம்ம கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விட்டு கண்ணுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு 2 நாளில் சரியாயிருங்க. அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா தெளிவாக திரும்பி பாருங்கள். தெரியுதுங்களா? கண்ணில் வந்து ஏதோ கம்பி குத்திருச்சு அப்படின்னாங்க. கிடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வருடம் 3 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. வெயிட்னு பார்த்திங்கன்னா 100+ வருங்க. அடுத்த நம்ம சொன்னோம் பார்த்திங்களா வயசான ஆடு அப்படின்ட்டு. வயசான ஆடுன்னு இது ஒன்று தான் வந்து ரொம்ப வயசான ஆடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 3 ஆடுகள் கொஞ்சம் வயசானது, ஏஜ் ஓல்டு தான். ஏஜ் ஓல்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள்லாம் வந்து ஒரு 5 ஆணித்த ஆடு அது மாதிரி இருக்கும். இந்த ஆடு வந்து இன்னொன்று பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கும். இது அனைத்துமே வந்து நம்ம ஆவரேஜ் ப்ரைஸில் எடுக்கிறோங்க. ஆவரேஜ் ப்ரைஸில் எடுக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த ப்ரைஸ் தான் கோட் பண்ண முடியும். ஆட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குதுங்க. இன்னும் 2 ஈத்து 3 ஈத்து வந்து தாராளமாக இந்த ஆடுகள் வச்சுருக்கலாம். அந்த கட்டக்கொம்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து வச்சுருக்கலாங்க. இதெல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஆடுகள்லாம் வந்து நல்ல குவாலிட்டிங்க. புதிதாக பண்ணை ஆரம்பிக்கிற நண்பர்கள் வந்து இது மாதிரி நல்ல குவாலிட்டியான பொருள் கிடச்சி வாங்கி விட்டிங்கன்னா உங்கள் ஃபார்ம் சீக்கிரமாக டெவலப் பண்ணலாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அனைத்துமே சினை ஆடுகளுங்க. டக்குன்னு உங்களுக்கு வர்ற வாக்கில் அப்படியே ஈல்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆடு பாருங்கள், இது வந்து 3 குட்டி ஆடுங்களாமாங்க. நம்ம அண்ணன் சொன்னிருந்தார். 3 குட்டியில் ஒரு குட்டி வந்து கொடுத்துட்டாங்க. மீதி 2 குட்டியோடு இருக்குதுங்க. மீதி 2 குட்டிக்கு பால் வேணுங்கிற அளவுக்கு வந்து ஆடுகள் இருக்குதுங்க. அடுத்ததாக பார்க்குறது இந்த ஆடு சினையாடுங்க. இதில் ஒரு 2 உருப்படி வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் இருக்கக்கூடிய குவாலிட்டியாக அவர் லைனேஜில் வந்து ஆடுகளுங்க. இது நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போன ஆட்டும்பட குட்டிங்க அனைத்துமே. இது வந்து இன்னொரு தாயாடுங்க. இது மடிக்கட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குன்னு. இது 2 குட்டியோடு இருக்குங்க. இந்த குட்டிகளில் வந்து நல்லா தெளிவாக இருக்குது. இது டோட்டலாக வந்து அனைத்துமே வந்து இப்போ நண்பரோட ஃபார்மில் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. நம்ம அண்ணாவோட ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் எடுத்த ஒவ்வொரு ஆடுகளுமே வந்து அவர் உழைப்பில் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்து வந்தாருங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கும் அவர் ஃபார்முக்கும் வந்து குறைஞ்சது 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஏஜுக்கு வந்து உழைப்பு அதிகங்க. அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நம்மகிட்ட ஒவ்வொரு குட்டியில் எடுத்து கொண்டு போய் ஃபார்ம் செட்டப் பண்ணாருங்க. இந்த குட்டிகள் அனைத்துமே வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பக்கா குவாலிட்டிங்க. இது 2 ஃபீமேல் கிட் இருக்குதுங்க. இந்த 2 ஃபீமேல் கிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ வரும். 2மே இன்னும் மேட்டிங் ஆகலைங்க. பயிராவத்தக்கன இருக்குது. நல்ல குவாலிட்டியான ப்ரீடுங்க. இதில் இருக்கிற அனைத்துமே வந்து பக்கா குவாலிட்டி தாங்க. அதில் இந்த 2 குட்டி வந்து டாப் குவாலிட்டியாக இருக்குங்க. அந்தளவுக்கு தெளிவாக இருந்தது. இதில் இருக்கிற அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாவோட ஃபார்ம்லேருந்து நாங்கள் புதன்கிழமைக்கு எடுக்கிறோங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா டோட்டலாக கேட்குற நண்பர்களுக்கு வந்து முன்னுரிமையாக வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 4 விதமாக பிரிச்சுருக்கிறோங்க. அதனால் வந்து ஒட்டுக்கா கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம மினிமம் ப்ராஃபிட் வச்சு கொடுக்கலாம். இதே பிரித்து வந்து நல்ல குவாலிட்டியான குட்டி மட்டும் எடுக்கிறப்போ நம்ம பிரித்து கொடுக்குறப்ப கொஞ்சம் காஸ்ட் வைஸ் எச்சா இருக்குங்க. மேலும் தகவல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள்.